மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற செய்தியிலே உங்களை நான் சந்திக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் 2 சாமுவேல் புத்தகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். 2 சாமுவேல் புத்தகத்தை நாம் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொல்லியிருந்தேன். முதல் பிரிவு தாவீதினுடைய வெற்றிகள், 2வது பிரிவு தாவீதினுடைய மீறுதல் அல்லது பாவம், 3வது பிரிவு அவருடைய பாவத்தினாலே வந்த உபத்திரவங்கள் அல்லது துயரங்கள் என்று 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவது பெரும்பகுதியை நாம் பார்த்து விட்டோம். 2வது பகுதியான தாவீதினுடைய பாவங்கள், அதாவது தாவீதினுடைய பாவம் என்ற 2ஆம் பகுதியையும் நாம் முடித்து விட்டோம். 3வதாக நாம் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னவென்றால், தாவீது அவர் செய்த பாவத்தினாலே அனுபவிக்க வேண்டி வந்த உபத்திரவங்கள் அல்லது துயரங்கள் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, இந்த 3வது பகுதியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அது 2 சாமுவேல் அதிகாரம் 12:1 முதல் 24வது அதிகாரத்திலே 25 வசனம் வரைக்கும் காணப்படுகிறது. சரிங்க, இன்றைக்கு நான் சொல்ல போகிற இந்த தாவீதின் உபத்திரவங்கள் பகுதியை கூட நாம் பிரியமானவர்களை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒரு பெரும் பிரிவு என்னவென்றால் தாவீதின் குடும்பத்தில் துயரங்கள், 2வது தாவீதின் ராஜ்யத்தில் துயரங்கள் என்று 2 பெரும் பிரிவுகளாக நீங்கள் பிரிக்கலாம். 12வது அதிகாரம் முதல் 24வது அதிகாரம் வரை காணப்படக்கூடிய அந்த அதிகாரங்களை நீங்கள் என்ன செய்யலாம், 2 பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொன்னேன். ஒன்று தாவீதின் குடும்பத்தில் துயரங்கள், அடுத்து 2வது தாவீதின் ராஜ்யத்தில் துயரங்கள். சரிங்களா பிரியமானவர்களே? சரிங்க, உங்களுடைய பேனாவையும் நோட்டு புத்தகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அதோடு கூட வேதாகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில மிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, தாவீதின் குடும்பத்தில் உபத்திரவம் பகுதியிலே அந்த பெரும் பகுதியை கூட நாம் 5 சிறிய பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். அவை என்னவென்றால், 1 நாத்தானின் தீர்க்க தரிசனம். இப்போ தாவீதின் குடும்பத்தில் துயரங்கள் பார்த்தோம் இல்லையா? தாவீதின் குடும்பத்தில் துயரங்கள், அதை நீங்க பாத்தீங்கன்னா அதிகாரம் 12:1 முதல் 13வது அதிகாரத்துல 36 வசனங்கள் வரைக்கும் உள்ளது. நீங்க குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், அப்புறம் நான் உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதாவது தாவீதின் குடும்பத்தில் துயரங்கள் என்ற பகுதியிலே சிறிய 5 பகுதிகளை நான் சொல்ல போகிறேன். 1 நாத்தானின் தீர்க்க தரிசனம். இதே அதிகாரம் 12வது அதிகாரத்திலே 1 முதல் 14 வசனங்களிலே பார்க்கலாம். அந்த நாத்தானின் தீர்க்க தரிசனத்தையும் கூட நீங்கள் 2 உட்பிரிவுகளாக பிரித்துக் கொள்ளலாம். அதை ஏ என்று சொல்லலாம். ஏ பட்டயத்தின் தீர்க்க தரிசனம், அதாவது 12வது அதிகாரத்துல 1 முதல் 12 வசனங்கள். 2வது பி தாவீது அவரது பாவத்திலிருந்து மனம் திரும்புதல். இது 12வது அதிகாரத்திலே 13, 14 வசனங்களிலே காணலாம். ஆக மொத்தம் என்ன சொல்லிட்டேன் நான், நாத்தானின் தீர்க்க தரிசனம் என்ற முதல் சிறிய பகுதியை சொல்லிவிட்டேன். அடுத்த சிறிய பகுதி என்னவென்றால், தாவீதின் மகன் இறந்து விடுதல். இதை 12வது அதிகாரத்திலே 15வது வசனம் முதல் 25 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். அடுத்ததாக இந்த தாவீதின் மகன் இறந்து விடுதல் என்கிற பகுதியிலும் கூட சிறிய ஏ பி என்று சிறிய உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்த ஏ பகுதியிலே என்ன பார்க்கலாம் என்றால், தேவன் ஒழுக்க சீர்குலைவால் பிறந்த குழந்தையை எடுத்துக்கொள்ளுதல். இதே 12வது அதிகாரத்திலே 15 முதல் 23 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து பி பிரிவிலே என்னவென்றால், தேவன் அவருக்கு இன்னொரு குழந்தையை கொடுத்தார். அதை 12வது அதிகாரம் 24, 25 வசனங்களில் நீங்கள் காணலாம். ஆக மொத்தம் தாவீதின் குடும்பத்தில் துயரங்கள் பகுதியிலே 2 பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டு, 3வது பாயிண்ட் என்னவென்றால், யோவாப் தாவீதுக்கு விசுவாசமாக விசுவாசமாக இருக்கிறான் யோவாப். இந்த காரியத்தை நீங்கள் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 26 முதல் 31 வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக 4வது பிரிவு என்னவென்றால், குடும்பத்தில் மிக கொடிய துயரம். இது 13வது அதிகாரத்தில் 1 முதல் 20 வரைக்கும் வாசிக்கலாம். அடுத்து 5வது பகுதியாக அம்மோன் கொலை செய்யப்படல். இதை நீங்க 13வது அதிகாரத்திலே 21 முதல் 50 வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே,
நான் இன்றைக்கு உங்களுக்கு தாவீதின் குடும்பத்தில் துயரங்கள் என்ற பகுதியை நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். அதை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, தாவீதின் குடும்பத்தில் துயரங்கள். மிகவும் அருமையாக வாழ்ந்து கொண்டு வந்த தாவீது, எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்து வந்த தாவீது, அநேக நேரங்களிலே சவுலுக்கு பயந்து ஒளிந்த பொழுதெல்லாம் சவுலிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட அந்த தாவீது, பிரியமானவர்களே, அவர் ராஜ்யத்திலே அரசாட்சி செய்கிற பொழுது ஒரு சிறிய தவறு, அவர் சிறிய தவறல்ல, அவர் சிறிது நேரம் அவர் கர்த்தரை நோக்கி பார்க்காததினாலே, சிறு கனப்பொழுதிலே தாவீது செய்த அந்த பாவத்தினாலே மிகப்பெரிய ஒரு பாவமாக அது உருவெடுத்து விபச்சாரம் மற்றும் கொலை என்ற 2 பெரிய கொடிய பாவத்திலே அவரை வழிநடத்தி சென்றது. பிரியமானவர்களே, அப்படி இருந்த அந்த தாவீது பாவ விளைவினாலே ஏற்பட்ட துயரங்கள் நாம் பார்க்க போகிறோம். இவர் இந்த பாவத்திலே விழுந்த பிறகு, பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே அநேக துயரங்கள் ஏற்பட்டன. இது எதற்காக இது நடந்திருக்கிறது உண்மை. இது எதற்காக இது நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மிகவும் கவனமாக, நாம் சிறு கனப்பொழுது கூட நாம் தவறு இழைக்காதவர்களாக நாம் கவனத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பிரியமானவர்களே, நாம் இந்த மாதிரி தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுவதில்லை. ஏனென்றால் நாம் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே வைத்திருக்கிறோம். ஒருவன் ஆவியானவராலே வழி நடத்தப்படுவானானால், எப்பொழுதும் ஆவியானவருடைய குரலை கேட்டு நடக்கிறவனாக இருந்தால் இந்த கொடிய பாவங்களுக்கெல்லாம் தப்பலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம தாவீதின் குடும்பத்தில் துயரங்கள் என்ற பகுதியை பார்க்கிறோம். இதுல பார்த்தீர்கள் என்றால், இது 2 சாமுவேல் புத்தகத்திலே 12வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 13வது அதிகாரம் 36வது வசனம் வரைக்கும் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்ப பாருங்க, இந்த பகுதியை நான் என்ன சொன்னா, நாத்தானின் தீர்க்க தரிசனம், அதாவது 5 பெரும் பிரிவுகளாக இதுக்குள்ளே 5 சிறு பிரிவுகளாக பிரிக்கலாம். அந்த சிறு பிரிவாகிய நாத்தானின் தீர்க்க தரிசனம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன், தாவீது ஒரு பெரிய 2 பாவங்களை செய்து விட்டார் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதற்கப்புறம் 12வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, ஆண்டவர் உடனே நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீதோடு இடைப்படுகிறார். பிரியமானவர்களே, தாவீதோடு பேசுகிறார். பாவத்திலே அவர் இருந்த பிறகு அவர் எப்படியோ அவர் போக வேண்டும் என்று இல்லாமல் கர்த்தராகிய தேவன் அவரோடு கூட பேசுகிறதை பார்க்கலாம். 2 சாமுவேலை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 12வது அதிகாரம் 1 முதல் நான் வாசிக்க போகிறேன். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாயிருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகனை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணிவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணிவித்தான் என்றான். இப்ப கர்த்தராகிய தேவன் என்ன செய்கிறார் என்றால், தாவீதிடம் நாத்தானே அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இந்த நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு கதை சொல்றாரு. அதை நம்ம சற்று முன்பு வாசித்தேன் அல்லவா. என்னவென்றால், ஒரு பட்டணத்தில் 2 மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவன் தரித்திரனாக இருந்தால், ஒருவன் ஐஸ்வர்யவானாக இருந்தால். ஆனால் ஐஸ்வர்யவானுக்கோ நிறைய ஆடுகள் மாடுகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் வழிப்போக்கன் ஒருவன் வந்த பொழுது அவனை உபசரிப்பதற்காக வேண்டி என்ன செய்தான் என்றால், அந்த தரித்திரனிடம் அந்த ஏழையிடம் இருந்த அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஏழையிடம் இருந்த ஆட்டுக்குட்டி அவர்கள் வீட்டிலே செல்ல பிள்ளையை போல இருந்தது. அவர்களோடு உணவு உண்டு, அவர்களோடு உறங்கி, அவர்களோடு விளையாடி மகிழ்ந்த ஒரு மகளை போல அந்த ஆட்டுக்குட்டி இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டியை இந்த வழிப்போக்கனுக்காக வேண்டி இந்த ஐஸ்வர்யவான் தன்னிடம் உள்ள எந்த மிருகங்களையும் கொடுக்க மனமில்லாமல் அவனுடைய ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை கொன்று சமையல் பண்ணிவித்தான் என்று சொல்லுகிறான். சொன்ன உடனேயே தாவீதினுடைய ரியாக்ஷன் என்ன, அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். 12வது அதிகாரத்தில் 5வது வசனம். அப்பொழுது
அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தினை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு கோபத்தோடு தாவீது சொல்லுகிறார். அப்ப உடனே நாத்தான் சொல்லுகிறார். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று சொல்லி 7வது 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்க போகிறேன். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். எவ்வளவு அருமையாக ஆண்டவர் சொல்றார் பாத்தீங்களா? உனக்கு என்ன குறை வச்சேன், எல்லாமே கொடுத்தேன். உனக்கு இன்னும் வேணும்னா கூட நான் உனக்கு கொடுப்பேன். ஆனா நீ என்ன செய்தாய்? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலை கொன்று போட்டாய். இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட்டயம் உனக்கு விரோதமாக இருக்கும். ஏனென்றால் நீ என்ன செய்தா என்றால், உனக்கு நான் எவ்வளவு காரியங்களை செய்திருந்தும் உனக்கு இன்னும் வேண்டும் என்றாலும் என்னிடம் கேட்கலாம். அதை விட்டு மிகவும் கொடுமையான ஒரு காரியத்தை செய்து விட்டாய். அந்த காரியம் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியம் இல்லையா? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியம் எது? கர்த்தருடைய பார்வைக்கு இது பொல்லாப்பானது என்ற வேதத்தில் காணப்படுகிறது. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியம் எது? வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல 9வது வசனம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி பாருங்க, முதல்ல கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாமான காரியம் வார்த்தை அசட்டை பண்ணினது எது என்றால், அவன் ஏத்தியனாகிய உரியாவினுடைய மனைவியை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு ஏத்தியனாகிய உரியாவை கொன்று போட்டதான். அம்மோன் புத்திரருடைய கையிலே விழும்படியாக கொன்று போட சொல்லிவிட்டான். அதனால இறந்து விட்டாங்க. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகி உரியவன் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். ஓகே, இப்போ தாவீதினுடைய வீட்டிலே பட்டயம் என்றென்றைக்கும் விலகாதிருக்குமா? பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏன் விலகாதிருக்கும்? என்ன காரியம் அப்படி செய்யப்பட்டது? இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால். பாருங்க பிரியமானவர்கள், அடுத்தது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் 11வது வசனத்துல, இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் இதை செய்தாய். நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லோருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செவிப்பேன் என்று சொன்னான். பிரியமானவர்களே, நாம் இங்கே பார்க்கிற பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பான காரியமா? என்ன காரியம்? இன்னொருத்தருடைய மனைவியை இவர் தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டது. பிரியமானவர்களே, இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அநேக மக்கள் இது தவறு பாவம் என்று உணராமல் உலக மக்கள் தவறாக பிறருடைய மனைவியை யோசிக்கணும். யாருடைய மனைவி? வேற யாருடைய மனைவி? சில ஆண்கள் பார்த்தீர்கள் என்றால் யாருடைய மனைவி? வேற யாருடைய மனைவியோ
இவளையே நம்ம பார்க்க வேண்டும் என்று தெரியாமல், அது பயங்கரமான அசுத்தம், அது தெரியாமல் என்ன செய்கிறார்கள், அதை வேறொரு மனைவி இச்சிக்கிறார்கள். அதே போல சில பெண்களும் கூட இது வேறொருவருடைய கணவர் அல்லவா, வேறொருவருடைய கணவன் அல்லவா என்று சொல்லி கூட பார்க்காமல் அந்த கணவனையும் கூட அநேகர் இச்சிக்கிறார்கள். இது எவ்வளவு ஒரு அருவருப்பான விஷயம் பிரியமானவர்களே. இது நம்முடைய கிறிஸ்தவருடைய குடும்பங்களிலே இருக்கவே இருக்கக்கூடாது. இது கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பானதாம், கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பானதாம். அது மட்டுமல்ல, அவர் சொல்கிறார், நீ என்னுடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணுகிறாய் என்று சொல்லி இருக்கிறார். எனவே அவர் கர்த்தர் கொடுத்த அநேக பிரமாணங்களில் இது காணப்படுகிறது. எனவே இந்த மாதிரி அருவருப்பை நாம் செய்யக்கூடாது என்று போட்டிருக்கிறது. அதனால் தான் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், தாவீது அரசராக இருந்தாலும் அவர் அன்று அவர் ஒரு வர்ஷிப் கர்த்தரையே ஆராதிக்கிற ஆராதனை வீரனாக இருந்தாலும் கூட கர்த்தர் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது, அவனை தண்டிக்க வேண்டியதாக இருந்தது பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, அதனால்தான் அவனுடைய குடும்பத்திலே குழப்பங்கள், துயரங்கள், உபத்திரவங்கள் நடந்தது. அதை நாம் நாளைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது தாவீது என்ன சொன்னார், உடனே மனம் திரும்பினார். உடனே சொன்னார், அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் உன் பாவத்திலிருந்து மன்னிப்போண்டு நீ பரலோகத்துக்கு செல்லலாம், உனக்கு அதிலிருந்து உனக்கு விடுதலை உண்டு. ஆனால் அந்த பாவத்தினுடைய விளைவுகள், ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். பிரியமானவர்களே, இந்த குழந்தை பார்த்தீர்கள் என்றால் அது தாவீதுடைய குழந்தையாக இருந்தாலும் அது தாவீது பத்சபாலை திருமணம் செய்வதற்கு முன்பாக அவளை பார்த்து இச்சித்ததினாலே, இது ஒரு தவறான ஒரு காரியத்தினாலே, ஒழுக்க சீர்குலைவினாலே பிறந்த குழந்தை பிரியமானவர்களே. எனவே இது மிகவும் அருவருப்பானது. எனவே கர்த்தருக்கு மிகவும் பொல்லாப்பானதும் அருவருப்பாகவும் இருந்தது பிரியமானவர்களே. ஏனென்றால் தாவீதை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி அவருடைய சந்ததியை அவர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். தாவீதுடைய சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். எனவே பல சந்ததிகள், பல குடும்பங்கள், அக்கிரமங்கள், அசுத்தங்கள் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் தாவீது குடும்பத்தில் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி தாவீதை வேறு பிரித்து நடத்தி வந்தார். ஆனால் அவர் இப்படி பாவம் செய்ததினாலே அந்த குழந்தை மரிக்க நேர்ந்தது. தாவீதின் குடும்பத்தில் துயரங்கள் என்ற முதல் பகுதியிலே முதலாவது நான் என்ன சொன்னேன் என்றால் 5 பிரிவுகள் இருக்கிறது சொன்னது. முதல் பிரிவாக நாத்தானின் தீர்க்க தரிசனம் தான் இப்ப உங்கள்கிட்ட சொல்லிட்டு கொண்டு வருகிறேன். இந்த நாத்தானின் தீர்க்க தரிசனத்திலே 2 சிறிய உட்பிரிவுகள் AB என்று சொன்னேன். அந்த முதல் உட்பிரிவு என்னவென்றால் பட்டயத்தின் தீர்க்க தரிசனம். தாவீதுக்கு என்ன சொன்னார், பட்டயத்தின் தீர்க்க தரிசனம். 12வது அதிகாரம் 1-12 வசனங்களை வாசித்தோம். B என்னவென்றால் தாவீது அவரது பாவத்திலிருந்து மனம் திரும்புதல். அது 12வது அதிகாரத்திலே 13-14 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். ஓகே, இந்த முதல் பகுதியை முடித்து விட்டோம். 2வது பகுதி என்னவென்றால் தாவீதோட பிள்ளை, தாவீதுடைய பிள்ளை இறந்து விடுதல். அதுதான் அந்த தாவீது மகன் இறந்து விடுதல் என்கிற இந்த 2வது பகுதி AB என்ற 2 சிறிய பிரிவுகளாக பிரிக்கலாம். A பகுதியில் என்ன காணலாம் என்றால் தேவன் ஒழுக்க சீர்குலைவால் பிறந்த குழந்தையை எடுத்துக் கொள்ளுதல். இது அதிகாரம் 12வது அதிகாரத்திலே 15 முதல் 23 வரைக்கும் காணப்படுகிறது. B பகுதியை பார்த்தீர்கள் என்றால் தேவன் அவருக்கு இன்னொரு குழந்தையை கொடுத்தார். இதை 12வது அதிகாரத்தில் 24-25 வசனங்களை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, 12ஆம் அதிகாரம் 15-25 வரைக்கும் இந்த 2வது பகுதியாகிய தாவீதின் மகன் இறந்து விடுதலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இதிலே பகுதி A என்ன சொன்னேன் என்றால் தேவன் ஒழுக்க சீர்குலைவால் பிறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டார். இதை நீங்கள் 2 சாமுவேல் 12வது அதிகாரத்திலே 15 முதல் 25 வரைக்கும் நீங்கள் காணலாம். எதற்காக கர்த்தர் எடுத்து விட்டார் என்றால், ஆனாலும் இந்த காரியத்திலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியால். அப்போ நம்மளுடைய சாட்சியின் ஜீவியம் மிக முக்கியமாக இருக்கிறது. சத்துருக்கள் நம்மை பார்த்து தூசிக்காதபடிக்கு, அது மட்டுமல்ல, சத்துருக்கள் கர்த்தருடைய நாமத்தை தூசிக்காதபடிக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய
சாட்சியை நாம் காத்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதனால்தான் இதுல அதனால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதைத்தான் நம்ம இப்ப பார்த்தோம். அடுத்த ஏ பகுதி பார்த்து விட்டோம். பி பகுதி, தேவன் அவருக்கு மற்றொரு குழந்தையை கொடுத்தார். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 24, 25 வசனங்களிலே அதை நாம் காணலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் இப்படி சொல்லிவிட்டார் நாத்தான் தீர்க்கதரிசி மூலியமாக உன் பிள்ளை சாகும் என்று சொல்லிவிட்டார். பிற்பாடு உடனே தாவீது என்ன செய்தார்? மனம் கசந்து 16வது வசனத்துல வாசிக்கிறோம், தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி அழுது உபவாசித்து உள்ளே போய் முழுதும் தரையிலே விழுந்து கிடந்தான். அப்படியாக கதறி கதறி கேட்டான், அந்த குழந்தையை உயிர் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி என்னை மன்னித்து விட்டு கொடுங்க. ஆனால் அது குழந்தை 7வது நாளிலே இறந்து விட்டது. அவ்வளவு நாளும் அவன் உபவாசித்து கொண்டிருந்தான். அவர்கள் எல்லாரும் வாங்க சாப்பிடுங்க எந்திரிங்க என்று சொன்னாலும் தரையிலே கிடந்தாலும் எழுந்திருக்கவே இல்லை. 7 நாட்களும் மக்கள் கெஞ்சி பார்த்தார்கள். 7வது நாளிலே அந்த குழந்தை இறந்த பிறகு இந்த குழந்தை இதை சொன்னால் அதிகமாக வியாகுலப்படுவார் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, அது பேசிக்கொண்டதை தாவீது கேட்டு உடனே என்ன செய்தார்? சரி, இனிமேல் நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை, குழந்தை இறந்து விட்டது என்று சொல்லி அவர் ஸ்நானம் பண்ணி நன்றாக உடுத்தி வைத்து சாப்பிட போஜனம் சாப்பிட ஆரம்பித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த மக்கள் நினைத்தார்கள், என்ன குழந்தை சுகவீனமா கிடைக்கிற பொழுது சாப்பிடாமல் இருந்தார், அது இறந்து விட்டது என்று சொன்ன பொழுது ஏன் அவர் சாப்பிட்டார் என்று சொல்லி அதற்கு அவர் பதில் என்ன சொன்னார் என்றால், அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கு, என் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மறித்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? நான் அதனிடத்தில் போவேனே இல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வர போகிறது இல்லை என்றான். என்ன செஞ்சுட்டான்? அவன் கவலை விட்டுட்டான். என்னன்னா அவ்வளவுதான், அந்த குழந்தை இறந்துச்சு, இனிமேலே நான் செய்ய வேண்டியது ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதனால அதுக்கப்புறம் தான் அது அப்படியாக அந்த குழந்தை இறந்தது. பிரியமானவர்களே, அடுத்து பி பகுதியில பார்க்கிறோம், தேவன் மற்றொரு குழந்தையை தாவீதுக்கு கொடுக்கிறார். பாருங்க, 24வது 25 வசனங்களை வாசிக்க போகிறேன். பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோட சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் தேவன் அன்பாயிருந்தார். அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தர் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, சாலமோன் என்று தாவீதை பெயரிட்டார். அது மட்டுமல்ல, உடனே கர்த்தர் நாத்தானை அனுப்பி கர்த்தர் ஒரு பெயரிட்டார். அந்த குழந்தைக்கு என்ன பேர்? எதிதியா என்று பெயரிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் அந்த துயர சம்பவத்துல நம்ம பார்க்கிற பொழுது 2வது பகுதியாக இருந்தது. 3வது பகுதி, யோவாப் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? யோவாப் உங்களுக்கு தெரியும், அவர்தான் படைத்தளபதியாக எல்லா யுத்தத்தையும் நடத்துகிறவராக இருந்தார். அந்த யோவாப் அம்மோன் புத்திரர் மேல் ரப்பா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை பிடித்து தாவீதினிடத்தில் ஆள் அனுப்பி 27வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தாவீதினிடத்தில் ஆள் அனுப்பி நான் ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்துக் கொண்டேன். நான் பட்டணத்தை பிடிக்கிறதினால் என் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து பட்டணத்தை முற்றுகை போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான். அப்படியே தாவீது ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு ரப்பாவுக்கு போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அவருடைய ராஜாவின் தலைமையில் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது ஒரு தாளந்து நிறை பொன்னும் ரத்தினங்கள் பதித்ததுமாய் இருந்தது. அது தாவீதினுடைய தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்தில் இருந்து ஏராளமான கொள்ளையை கொண்டு போனான். கர்த்தர் ஒரு அருமையான ஒரு குழந்தையை கொடுத்தார். அது மட்டுமல்ல, இந்த போரிலும் அவர் வெற்றி பெற்று அதிலிருந்து ஒரு கிரீடம் தாவீதோட தலையிலே சூட்டப்பட்டது. பிரியமானவர்களே, அப்படியாக கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். அடுத்த வீடியோ செய்தியிலும் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென்.
பரிசுத்த தேவனே, என்னில் விரும்பி வாழ்பவரே. பகைஞர்கள் தாக்க முயன்றால் நான் ஒருபோதும் கலங்கிட மாட்டேன். பகைஞர்கள் தாக்க முயன்றால் நான் ஒருபோதும் கலங்கிட மாட்டேன். என்னில் நீரே உண்டு என்று அறிவேன். என்னில் நீரே உண்டு என்று பயன்படுத்தும் பரிசுத்தரே, பயன்படுத்தும் பரிசுத்தரே. எங்கள் மத்தியில் உலாவுகின்ற பரிசுத்த தேவனே, என்னில் விரும்பி வாழ்பவரே. எங்கள் மத்தியில் உலாவுகின்ற பரிசுத்த தேவனே, என்னை விரும்பி வாழ்வளித்தீரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.